என்ன பண்ணுறாங்க, அந்த காசையும் அந்த பத்திரிக்கையும் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தவிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே வீட்டுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்தோன்னே மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இல்லைம்மா, முக்கியமான நானும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு. என்னாச்சுமா மாமா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைம்மா அங்கே போகணும் இல்லையா, நல்ல தரிசனம் கிடச்சிது, நிம்மதியாக இருந்தது. முதல்ல ஜெயா ஒரே புலம்பினதா, இப்போ பார்த்தியா எதுவுமே புலம்பல, ரொம்ப நிம்மதியாக இருக்கா. அது மட்டும் கிடையாது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கா அப்படின்னோடனே, அப்படியே மாமா ரொம்ப சந்தோஷம் மாமா, மாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. அப்போ கரெக்டாக வந்து ஃபோன் வந்துடுது. ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி கண்டிப்பாக நாங்கள் வந்துடுவோம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமே, எல்லா டேட்ஸும் கன்ஃபார்மாக கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே மாமாவுங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுமா அப்படின்னோடனே, எல்லோரும் முன்னாடி எல்லோரும் வந்துடுறாங்க. அப்போ கரெக்டாக இந்த மாதிரி பொண்ணு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாங்க மாமா, அந்த பணத்தை கொடுத்துட்டு போனாங்க, யாருன்னு தெரியல, ஊருக்காரங்க வந்திருக்காங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. கொடுத்தோன்னே அதிர்ச்சி அடைய, என்னது பணத்தை கொடுத்தாங்களா, பத்திரிக்கை கொடுத்தாங்களா, என்ன சொல்கிறடி அப்படின்னு சொல்லிட்டு வராரு சக்தியோட அண்ணன். உடனே என்னாச்சுமா அப்படின்னோட ஜெயா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. யார் எதுன்னு கேட்காம எப்படி நீ பணத்தை வாங்குவ, உனக்கு அட்வான்ஸ் வாங்குற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டியா நீ, அவ்வளோ திமுறா உனக்கு, எங்கள் 2 பேரையும் பாட சொல்லி அட்வான்ஸ் வாங்குற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய ஆள், அப்போ நீ சொல்கிற இடத்துல நாங்கள் பாடணும் அப்படி தானே. ஐயோ அத்தை அதெல்லாம் இல்லை அத்தை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அத்தை, அவங்க கொடுக்க சொல்கிறாங்க உங்ககிட்ட, நான் கொடுக்குற அத்தை, அது எப்படி நாங்கள் எங்களை கேட்காம அவங்க பத்திரிக்கை பேர் போடுவாங்க, எவ்வளோ தைரியம் தான் இதை நீ வாங்கியிருப்ப, உனக்கு அவ்வளோ திமுறா உனக்கு, நீ தான் இந்த வீட்டுக்கு பெரிய மகாராணி நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க பொண்ணி, ஆனால் கேட்குறத யாருமே இல்லை. இல்லைம்மா நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு தாம்மா, இப்போ பாரு நானும் எனக்கும் ஜெயாக்கும் எவ்வளோ கெட்ட பேர், இல்லை பொண்ணி இந்த விஷயத்தில் உன் மேலே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி விடு ஜெயா, அவள் என்ன பண்ணுவா, அவள் ஏதோ டென்ஷனில் வாங்கிட்டு இருக்கா, அவளுக்கே ஒன்றும் புரியல, அவங்க தான் வற்புறுத்தி கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க, எப்படியோ ஏமாற்றி கொடுத்துட்டு போயிட்டுருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பொண்ணி பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க பொண்ணி பாவம், அவள் என்ன வேணாலும் செய்வா, நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா, இங்கே பாரு ஜெயா அவள் செஞ்ச தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, வேணும்னு செய்யலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, எவ்வளோ தெரியுது இப்படி பண்ணிட்டு தான் போச்சு, இப்போ பத்திரிக்கையிலே பேர் போட்டாச்சு, நம்மளும் போகிறதில்ல, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நம்ம குடும்பம் மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா செமையாக கத்துறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராரு நம்ம சக்தி. என்னாச்சுமானோன்னு எல்லாரும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. பொண்ணு இதை இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, ஏன் பொண்ணு என்கிட்ட கேட்டுருக்கலாம்ல, இல்லைங்க நான் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஆனால் யாருமே ஃபோன் எடுக்கல, நான் யார் என்ன சொன்னாலும் நம்பவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்கிறாங்க. அம்மா பொண்ணு இன்னசென்ட்மா, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால தான் ஏமாற்றிட்டு போயிருக்காங்கம்மா, சரி விடுங்கம்மா, அவங்க உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை, இதில் பாடணும்னு அவசியம் இல்லைடா, பாடி தான் ஆகணும், வேறு ஒரு இடத்துலையும் நாங்கள் இதே டைமில் அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம், அதனால் அதுக்கும் நாங்கள் பாடி 2 இடத்துலையும் பாட முடியாது இல்லையா அப்படின்னு சக்தி யோசிக்கிறாரு. சரிம்மா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, பாடணும் அவ்வளோதானே, நம்ம குடும்பமானம் போகக்கூடாது, அதுக்கு பாடணும், அதுக்கு நான் ஒரு வழி வச்சுருக்கேன் அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. பாட போகிறது பொன்னி தான், இதில் பொன்னி தானே ஒத்துக்கினா, பொன்னி தானே இவ்வளோ பிரச்சனை பண்ணான்றீங்க, பொன்னியே பாடி இந்த பிரச்சனையை சீர் பண்ணுவா போதுமா அப்படின்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. பொன்னியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. சக்தி அப்படின்றாங்க, நீ அமைதியாக இரு பொன்னி, பொன்னி அப்படியே பாடிடுவா, பொன்னி பாடினா யார் கேட்கறது, முதல்ல மயக்கச்சு விழுவா, முதல்ல பாடுவாளான்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஆளுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா எல்லாரும், நான் சொல்கிறேன்ல இந்த கச்சேரியில் பொன்னி பாடுறா, நம்ம குடும்ப மானத்தை போகாமல் அளவுக்கு பொன்னி பாடுவா, எனக்கு அது நம்பிக்கை இருக்குது, நீ வா பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. ஏன் சக்தி இப்படி பண்ணீங்க, நான் எப்படி சக்தி அவ்வளோ பெரிய மேடையில் நான் பாட முடியும், இங்கே பார் பொன்னி உன்னால் முடியும் புரியுதா, நீ பாடுற அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னோடனே, என்ன சக்தி இப்படி பண்ண, வேறு வழி கிடையாது பொன்னி அப்படின்னோடனே பொன்னி யோசிக்கிறாங்க. இது